ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு செங்கு. இப்ப செங்கு பாத்தீங்கன்னா அவனோட ரூம்ல இருந்துட்டு இருக்க. பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. என்ன பேபி, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு அவங்க கொஞ்சிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் இவன் கேட்ட உடனே இன்னைக்கு மனசுல தூங்கவே விட மாட்டானுங்க போலயே. யோ, மெதுவா பேசி தொலைங்கயா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த ரூமுக்கு வெளியே ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்ப அவள பாத்தீங்கன்னா, கடவுளே, நான் நினைச்ச மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு அவ போய் அந்த ரூமு கதவை தட்ட, கரெக்டா அந்த ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு தான் வெளியே வரா. இப்ப அவன் வந்து, என்னங்க உங்களை பாக்குறதுக்காக யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, பார்த்தா இவன் தான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு. இப்ப அவன் ஹீரோயினை பார்த்த உடனே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ இந்த பொண்ணு கூட என்ன பண்ற அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இப்ப அவனை பாத்தீங்கன்னா, என்ன பண்றேன்னா என்ன பண்ண சொல்ற? என் லைஃப்ல நான் புடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் பின்னாடியே 3 வருஷம் சுத்திட்டு என் வாழ்க்கையை வீணாக்க சொல்றியா? எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் செய்வேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, உன் ஆளு போனஸா எனக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்காருன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவ பணத்தை காட்ட, அத பார்த்த உடனே இவ செம காண்டாகிறா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு வெளில போடி. யாருக்கு தெரியும், நீயும் வேற யாரு கூடயாவது ஒண்ணா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஹிரேனை பத்தி தப்பா பேச, இவ கோவத்துல அவனை அரைஞ்சிடுறா. இவ இப்படி அரைஞ்சவனா அவனுக்கு கோவம் வந்து மறுபடியும் ஹீரோயின அறையலான்னு வர, கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து தடுத்துறான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே, நீ யாரா ஏன் ரூம்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, பொண்ணுங்களை அடிக்க கூடாதுன்னு உனக்கு இந்த சின்ன விஷயம் கூட தெரியாதா? ஏன்னா மனுஷனாடா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனை புடிச்சு திட்ட, ஆமா நான் மனுஷன் தான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை அடி வெளுத்து கட்டிடுறான். இங்க பாருடா வெலை பொண்டா, ஏதாவது ஓவரா பேசினா கண்ணுல போட்டிருக்க சோடா பட்டிய புடுங்கி வீசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை காப்பாத்தி அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு வரான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, காப்பாத்துனதுக்கு தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உன்னை ஏமாத்திட்டானா அப்படின்னு ஹீரோ கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்றா. இப்ப அவள பாத்தீங்கன்னா அவளோட பாய் ஃப்ரெண்ட நினைச்சு அழுதுட்டு இருக்க. ஹீரோ டிஷ்யூ பேப்பர் எடுத்து குடுக்குறான். இந்த அழுகாத, இதை தொடச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, இவ்ளோ அதை வாங்கிக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி உனக்கு என்ன வயசாகுது அப்படின்னு சொல்லி கேட்க, 22 வயசு அப்படின்னு இவ சொல்றா. பார்த்தா ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டோட ரூம் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருது. இப்ப போலீஸ்காரங்க வந்து, இந்த இடத்துல ஏதோ தப்பான தொழில் நடக்கிறதா கேள்விப்பட்டேன். யார் யார் நீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல சார், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அந்த பொண்ணோட கையில இருந்து நிறைய பணம் கீழே விழுந்துருது. அத பார்த்த உடனே போலீஸ் பாத்தீங்கன்னா 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த தண்ணிய குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க, இல்ல எனக்கு வேண்டாங்க அப்படின்னு இவ சொல்றா. பரவாயில்ல குடி அப்படின்னு சொல்லி ஹீரோ குடுத்துட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அந்த தண்ணிய குடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட போயிட்டு அந்த தண்ணிய துடைக்கலான்னு பாக்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, மேடம் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறது என்னோட இன்னர் வேர் மேல அப்படின்னு சொல்ல, இவ டக்குன்னு எந்திரிச்சிடறா. இப்படி எந்திரிக்கும் போது இவ ஹீரோ மேல இடிக்க, ஹீரோ டக்குன்னு அந்த இன்னர் வேற எடுத்துக்கிறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போக, இந்த சைடு ஹீரோக்கு ஹீரோயினோட நினைப்பாவே இருக்கு. அந்த பொண்ணோட நினைப்பாவே இருக்கு. என்னாச்சு எனக்கு அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டே வெளியே போறதுக்கு முடிவு பண்ணிடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, நம்ம புதுசா ஒரு வீட்டுக்கு போய் தங்க வேண்டியதுதான் அப்படின்னு அவ வெளிய வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, சொந்தமா ஒரு மெக்கானிக் ஷாப் நடத்திட்டு இருக்கான். இப்பவே மெக்கானிக் கடைக்கு வந்தவன அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா, இந்த கார்ல ஒரே கோளாறு. எவ்வளவு பண்ணாலும் சரியாகவே மாட்டேங்குதுன்னு சொல்ல, ஹீரோ போய் அந்த காரை சரி பண்ணி விட்டுட்டு இருக்கான். இப்ப அவங்க எல்லாரும் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு ஒண்ணா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா, என்னன்னா 2 நாளா ஒரு மாதிரி இருக்க. என்னால உன்ன புரிஞ்சுக்கவே முடியல. ஏதோ ஒரு நெனப்பாவே இருக்கே. ஏதாவது பொண்ணு வந்து உன்ன மயக்கிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அமைதியா இருங்கடா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. யாருக்கு தெரியும், ஃபியூச்சர்ல நமக்கு அண்ணியா வரக்கூட வாய்ப்பு இருக்கு. உன்னையும் தான் ஒரு பொண்ணு சைட் அடிக்கிறா. ஆனா நீ அவள கண்டுக்கவே மாட்டேங்கிறியே. அங்க பாரு, உன்னை பாக்குறப்பலாம் அவ ஈன்னு பல்ல காட்டிட்டு இருக்கா அப்படின்னு இன்னொரு பொண்ண காட்ட, இவ ஹீரோ என்ன சொல்றான்னா, அந்த பொண்ணு பாக்க ரொம்ப அழகா இருந்தாடா. வெள்ளை கலர்ல இருந்தா, முட்டை முட்டை கண்ணு, பாக்க ரொம்ப கியூட்டா இருந்தா அப்படின்னு சொல்ல, அட கொய்யால இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு? அந்த பொண்ணு தான் எங்க எல்லாருக்கும் அண்ணியா அப்படின்னு இவனுங்க எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயின பத்தியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா, டேய் நீ சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு அங்க நடந்து போறா பாரேன். யாருக்கு தெரியும்? மேபி அந்த பொண்ணு எங்க அண்ணியா கூட இருக்கலாம் அப்படின்னு இவனுங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. பார்த்தா அந்த சைடு ஹீரோயின் தான் நடந்து போறா. இப்ப அவள பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, குடுகுடுன்னு ஹீரோயின் கிட்ட ஓடி போக, மச்சான் நீ சொல்றது கன்ஃபார்ம். அந்த பொண்ணு தான் நம்ம அண்ணி அப்படின்னு இவனுங்க கலாய்ச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் கிட்ட 2 பசங்க வந்து வம்பிழுக்குறானுங்க. என்னம்மா இந்த நைட்ல தனியா போயிட்டு இருக்க? சொல்லியிருந்தா நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம்ல.
எவ்வளவு பணம் வேணாலும் கேளு தரோம் நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இல்லங்க நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாரி பொண்ணு நான் இல்லன்னு இவ ஓட பாக்க, அவனுங்க ஹீரோயினோட கைய புடிச்சுட்டு, பாக்க ரொம்ப அழகா இருக்குன்னு அவள புடிச்சு வம்பிழுத்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவனுங்க 2 பேரையும் அடிச்சு போடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவகிட்ட ஏதாவது வம்பு பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் அழுதுகிட்டே, உன்ன மறுபடியும் பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க் யூ அப்படின்னு சொல்ல, நீ எங்க தங்கி இருக்கன்னு ஹீரோ கேக்குறான். இப்போதைக்கு எந்த இடமும் இல்ல. ஹோட்டல்ல தங்குறதுக்காக போயிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின தூக்கி அவளோட ட்ராலில உட்கார வச்சுட்டு, நான் உன்ன கூட்டிட்டு போறேன் வான்னு சொல்லி, ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வரான். இப்ப ஹோட்டலுக்கு வந்த உடனே, இதுதான் என்னோட ரூம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் அவள இறக்கி விட்டுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட ஃபேஸ்ல கைய வச்சுட்டு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல. நான் பிரச்சனையில இருக்கும்போது நீ தான் வந்து என்ன காப்பாத்துற. நீ வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு கனவு மாரியே இருக்கு தெரியுமா? யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹோட்டல்ல தங்குறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. உனக்கும் சேஃப் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு இருக்கு. என் ரூம்ல ஒரு போர்ஷன் காலியா தான் இருக்கு. வேணா நீ வந்து தங்கிக்கிறியா? அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட ஃபோன் நம்பர் குடுக்க, இவளும் அந்த ஃபோன் நம்பர் வாங்கிட்டு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களே கால் பண்ணி, "டேய் உன்னோட அண்ணிய கரெக்ட் பண்றதுக்கு ஐடியா குடுங்கடா" அப்படின்னு சொல்ல, "டேய் நான் சொன்ன மாரியே நடந்துருச்சு பாரு" அப்படின்னு இவனுங்க எல்லாம் பல்ல காட்டிட்டு இருக்கானுங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் நெறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஹீரோவோட அங்கிள் ஆன்டிய பாக்குறதுக்காக வராங்க. "ஆன்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணு பாக்க ரொம்ப அழகா இருப்பா. அந்த பொண்ண நம்ம செங்கு தான் லவ் பண்றான். நீங்க எல்லாரும் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல, இவனுங்க பேச்செல்லாம் நம்பாத. பார்த்தா முடிச்ச வைக்கிங்க மாரி இருக்கு அப்படின்னு அங்கிள் சொல்லிட்டு இருக்கார். என்ன இப்படி பேசுறீங்க? பிள்ளைங்கள அப்படிலாம் பேசாதீங்கன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனுங்கள பாத்தீங்கன்னா, பாட்டி நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல, நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்கன்னு பாட்டி சொல்லிடுறாங்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பர்னிச்சர் கடைக்கு தான் வரான். இப்ப அந்த கடைக்கு வந்து என் வீட்டுக்கு திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்ல, "என்னச்சுங்க புதுசா வந்து பர்னிச்சர்லாம் வாங்குற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா என்னோட பொண்டாட்டி வீட்டுக்கு வரப்போறா. அவளுக்காக தான் வாங்குறேன்" அப்படின்னு சொல்ல, "என்னது பொண்டாட்டியா? கல்யாணத்துக்கு கூட என்ன கூப்பிடல பாத்தியா" அப்படின்னு சொல்ல, "உன்ன கூப்பிட்டா நீ கல்யாணத்தை நிப்பாட்டிருவிய. அதனால தான் நான் கூப்பிடல" அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின்காகவே ஸ்பெஷலா பர்னிச்சர்லாம் வாங்கிட்டு போறான். இப்போ ஈவ்னிங் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ஸ்கூட்டர தள்ளிட்டு ஹீரோவோட செட்டுக்கு தான் வந்திருக்கா. ஏன்னா, அவளோட ஸ்கூட்டில கொஞ்சம் பிரச்சனை. இப்ப வந்து என்னோட ஸ்கூட்டி கொஞ்சம் பிரச்சனையாச்சு. யாராவது சரி பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனுங்க ஹீரோயின பார்த்த உடனே, "டேய் அது நம்ம அண்ணாவோட ஆள் மாரி இல்ல" அப்படின்னு சொல்ல, இப்ப அவனுங்க எல்லாம் வேகமா ஓடி போயிட்டு, "யோவ் அண்ணா உன் ஆளு கடைக்கு வந்திருக்கா. அவ வண்டிக்கு ஏதோ பிரச்சனையா போய் என்னன்னு பாரு" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் வேகமா ஹீரோயின பார்க்கறதுக்காக போறான். இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. "மறுபடியும் நீயா? உன்ன பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. என் வண்டியில கொஞ்சம் பிரச்சனை சரி பண்ணி குடு" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ்கிரீம குடுத்து, "இத நான் சாப்பிடல. நீயே சாப்பிடு" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, அவன் வண்டிய சரி பண்ணி விட்டுட்டு இருக்க, இவளும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ சரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், இவ காசு குடுக்க, ஹீரோ வாங்க மாட்டேன்னு சொல்றான். இப்ப அவ அந்த காச அங்க உள்ள டேபிள்ல வச்சுட்டு, வண்டி எடுக்கலான்னு பார்த்தா, கையில ஐஸ்கிரீமா இருக்கு. இந்த ஐஸ்கிரீம வச்சுட்டு எப்படி வண்டி ஓட்டுறது அப்படின்னு இவ முழிச்சுட்டு இருக்க, ஹீரோ டக்குன்னு அந்த ஐஸ்கிரீம வாங்கி சாப்பிட்டுறான். அத பார்த்த உடனே இவளுக்கு ஒரே ஷாக்கு. "என்ன இந்த பயப்புள்ள இப்படி பண்றானே" அப்படின்னு இவ முழிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "ரூம் அவைலபிளா இருக்குன்னு சொன்னேன்ல. வந்து ஒன் டைம் பார்த்துட்டு போலாம்ல" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "ஆமா, ஆமா. நீ வந்து பார்த்துட்டு போங்க. ரூம் சூப்பரா இருக்கும்" அப்படின்னு அவனுங்க சொல்ல, "டேய் வாய மூடுங்கடா" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடலான்னு பார்க்க, அவளோட முடி அவளோட ஹெல்மெட்ல மாட்டிக்குது. இத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நான் ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லி, அவன் அவளோட முடிய எடுத்து விட்டுட்டு இருக்க. "தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ஹீரோ சொன்ன அட்ரஸ்க்கு வந்து, "அங்கிள் வீடு வாடகைக்கு விடுறதா கேள்விப்பட்டேன். வீடு பார்க்கலான்னு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு பாட்டி வராங்க. இப்ப பாட்டி வந்து ஒரு பேப்பர பார்க்குறாங்க. என்னடான்னு பார்த்தா, ஹீரோ இவ்ளோ டிராயிங் பண்ணியே குடுத்துருப்பான். இந்த பொண்ணு தான் உங்கள தேடி வருவான்னு. இப்ப அந்த டிராயிங்க பார்த்த உடனே, "வாமா, வாமா நான் தான் வீடு வாடகைக்கு விடுறேன். அந்த செங்கு என்னோட சொந்தக்கார பையன் தான். அவன நினைச்சு நீ எதுவும் கவலைப்படாத. அவன் ரொம்ப நல்ல பையன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது" அப்படின்னு சொல்ல, நானும் அவரும் ஒரே வீட்ல தங்க போறோமான்னு ஹீரோயின் கேட்க, "ஆமாம்மா இதுல என்ன பிரச்சனை? இந்த காலத்துல இதெல்லாம் சாதாரண விஷயம் தான் வா" அப்படின்னு சொல்லி பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இப்ப இந்த வீட பாட்டி சுத்தி கட்டிட்டு இருக்க. இவளுக்கும் அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப அந்த வீட்ல உள்ள பொருள்லாம் பார்த்த உடனே, "ஐயய்யோ! வீடு ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமோ" அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே பாட்டி பார்த்தீங்கன்னா, "டேய் எவ்ளோ அமௌண்ட்ன்னு நீயே பேசிக்க" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோயின் என்ன கேட்கிறான்னா, "இந்த வீட்டுக்கு எவ்ளோ வாடகை வசூல் பண்ணலாம்னு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ எப்படி கம்மியான வாடகை தான் கேட்பா அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா, "வருஷத்துக்கு ரூ. 20,000 குடுத்தா போதும்" அப்படின்னு சொல்ல, இவ வருஷத்துக்கு 10,000 தான் தர முடியும்னு அதுக்கும் பாதியா கேட்கிறா. சரி உன்னால முடிஞ்சத குடு அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவளுக்கும் பயங்கர சந்தோஷம்.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கணும். என் கூட வா கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு போக, இல்ல இல்ல நானே போய் தனியா வாங்கிக்கிறேன் அப்படின்னு இவ சொல்ல, எங்க போய் தனியா வாங்க போற? நீயும் நானும் ஒரே வீட்ல ஸ்டே பண்றோம். சொல்லப்போனா நம்ம ஃபேமிலி மாரி. வா ஒண்ணா போய் வாங்கிட்டு வரலான்னு அவள கூட்டிட்டு போய் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி நீ பாத்துக்க நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னோட கிச்சன் நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு இவ கேட்க, தாராளமா நீ என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நைட்டு சாப்பாடு சமைச்சுட்டு இருக்க. இங்கிட்டு ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பார்க்க போறான். இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பார்த்தீங்கன்னா, வீட்ல அண்ணிய தனியா விட்டுட்டு இங்க என்ன பண்ற? அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் நீ ஏன் இப்ப வரைக்கும் சிங்கிளா இருக்கன்னு இப்ப தான்டா எனக்கு புரியுது. விளங்காதவனே. இன்னைக்கு தான் என் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்திருக்கா. அதுக்குள்ள அவங்க கூட சரக்கு வருவேனா? நான் என் பொண்டாட்டிய பார்க்க தான் போறேன்னு சொல்ல, கல்யாணமே ஆகல. அதுக்குள்ள பொண்டாட்டியா? அப்படின்னு இவனுங்க கேட்க, ஆமாண்டா. நான் அப்படிதான் கூப்பிடுவேன். நான் கூப்பிடுறதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தலைவரே அப்படின்னு இவ சொல்ல, வாய மூடிட்டு கம்மியா குடி அப்படின்னு சொல்லிட்டு இறந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா வீட்டுக்கு தான் வரான். வீட்டுக்கு வந்த உடனே இது எல்லாம் நீயா சமைச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா சிம்பிளா 2 சாப்பாடு தான் செஞ்சேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. பார்க்கும்போதே பசி தீர்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா உண்மையாவே என் பொண்டாட்டி நல்லாதான் சமைக்கிறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி இவ சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலா ஹீரோ இவள பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டைமே லவ்ல விழுந்துட்டான். ஹீரோ பாத்தீங்கன்னா இந்தா இத நிறைய சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின்காக நிறைய சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு இருக்க. 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, இவள எந்த வேலையும் பண்ண விடாம போய் அமைதியா உட்கார்ந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு, இவன் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான். இப்ப அது எல்லாத்தையும் பார்த்த உடனே, என்னால அத நம்பவே முடியல. எல்லா வேலையும் அவரே பார்க்குறாரே! பாவம். அங்கேயும் வேலை பார்த்துட்டு வந்து, இங்கேயும் வேலை பார்க்குறாரு அப்படின்னு, இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துடுறான். இப்ப அவன் வந்து ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்துட்டு, தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது டிவி பார்த்துட்டு தூங்கலாமா? டிராமாஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் டிராமாஸ்ல வைக்கிறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த டிராமா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அவளுக்கு பிடிச்ச டிராமாவ வைக்கிறான். இப்ப இந்த டிராமாவ பார்த்தோனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ஓ! இந்த டிராமாவா? இது சரியான ரொமான்டிக் டிராமாவாச்சே!" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இவ டிராமாவையே பார்த்துட்டு இருக்கா. அத பார்த்தோனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவ முகத்தையே பார்த்துட்டு, "இவள கிட்ட பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்காளே!" அப்படின்னு இவன் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க, அங்க டிராமால கிஸ் பண்ணிக்கிற சீன் வருது. அந்த சீன பார்த்தோனே இவ டக்குனு இந்த பக்கம் திரும்பிட்டு, நான் தூங்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க, "எங்க போக பார்க்குற? இன்னும் டைம் ஆகல" அப்படின்னு சொல்லி ஹீரோவ புடிச்சு உட்கார வைக்க, இவ ரொம்ப பயந்து போயிடுறா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓட, இது எல்லாத்தையும் பார்த்து ஹீரோ சிரிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, குளிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு இவ தல தவட்டிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோ சட்டை போடாம அப்படியே வந்து நிக்கிறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவோட பாடியே வச்சுக்கன்னு வாங்காம பாத்துட்டு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நான் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, ஹீரோ அவள பாக்குறான். இப்ப அவ நைட் ட்ரெஸ்ல இருக்கிறத பார்த்த உடனே, ஹீரோக்கு மூக்குல இருந்து ரத்தமே வர ஆரம்பிக்குது. அத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உன் மூக்குல இருந்து ரத்தம் வருது இந்தா அப்படின்னு சொல்லி டவல குடுக்க, ஹீரோவும் பிளட் எல்லாம் தொடச்சிட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவ்வளவு அமைதியா இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமைச்சு வச்சுட்டு, உனக்காக தான் இந்த சாப்பாடு மறக்காம சாப்பிட்டு போ அப்படின்னு லெட்டர்லாம் எழுதி வைக்க, அதெல்லாம் பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொம்ப தேங்க் யூ அப்படின்னு இவ மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ இந்த மெசேஜுக்காக தான் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் போல. மெசேஜ் அனுப்புன உடனேயே அவனும் ரிப்ளை பண்ணிட்டு பரவால்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் பாத்தீங்கன்னா, பாத்தியா காலையிலேயே கடல போட ஆரம்பிச்சுட்டாங்க. போற பக்கம் பார்த்தா, வேலை ஒண்ணும் நடக்காது போலயே அப்படின்னு சொல்ல, டேய் என்னாச்சுன்னு போய் கிட்ட போய் பாருடா அப்படின்னு சொல்ல, அவனுக்கிட்ட வந்து, தலைவரே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேலை பார்க்காம அப்படின்னு சொல்ல, இழுத்துவ மூஞ்சில போட்டேன்னா பண்ணு மாதிரி ஆயிரும் போடா அப்படின்னு ஹீரோ அவன திட்டிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, அண்ணி கூட தானே சேட் பண்ணிட்டு இருக்க. என்ன கரெக்ட்டா சொன்னேனா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் யார் கூட சேட் பண்ணா உங்களுக்கு என்னடா? என்ன ஏன்டா இப்படி உத்து உத்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ அவனுங்கள புடிச்சு திட்டி விட்டுறான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் வழக்கம் போல ஹீரோக்காக சாப்பாடுலாம் சமைச்சு வச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ ஒர்க்க முடிச்சுட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "உனக்கு எப்படி வேர்க்குது பாரு. இனிமே சமைக்கிறதெல்லாம் நிப்பாட்டிரு. நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, இதனால எந்த பிரச்சனையும் இல்ல. சாப்பாடு எல்லார் வீட்லயும் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த சாப்பாட பாக்குறான். பாத்தா அவ ஏதோ சூப்பு தான் பண்ணியிருக்கா. "என்ன சூப் இது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஓ! இந்த சூப்பா? இது வந்து வெஜிடபிள் சூப் தான். கொஞ்சம் சிக்கனும் போட்டிருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "இந்த சூப்ப கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் குடுப்பாங்க. எனக்கு எதுக்காக பண்ணி குடுத்த? என்ன செட்யூஸ் பண்ண பாக்குறியா?" அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கால புடிச்சு கிட்ட இழுத்துக்க, இவ டக்குன்னு பயந்து போயிடுறா. "இல்லங்க, எனக்கு இந்த சூப்ப பத்தின உண்மையான விஷயம்லாம் தெரியாது. நான் ஒரு சாப்பாடு நெனச்சு தான் செஞ்சேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவன் பயப்படுறத பார்த்த உடனே டக்குன்னு அவள விட்டுடுறான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "சாப்பாட நான் எதுவும் குறை சொல்லல. சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அதுக்காக நீ மட்டும் பயப்படாத."
நெக்ஸ்ட் டைம் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஏசி போட்டுட்டு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. பாரு எப்படி வேர்க்குதுன்னு அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ திங்ஸ்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம், ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "நான் கொஞ்ச நேரம் கார்ட்டூன் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்ல, "தாராளமா பாரு" அப்படின்னு சொல்லி 2 பேரும் கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கா, அந்த இடத்துல ஒரு பெரிய எலி வந்துருது. அத பார்த்தவுனே இவ பயந்து போயிட்டு, "ஐயோ! எலி வந்துருச்சு பாரு" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. "பெரிய எலியா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவள தூக்கி மடியில உட்கார வச்சுட்டு, "எங்க அந்த எலி போயிருச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அங்கதான் பார்த்தேன், நல்லா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா இவ மடியில உட்கார்ந்துட்டு இருக்கா. இத பார்த்த உடனே ஹீரோ சிரிச்சுட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, அந்த எலி போயிருச்சு. இதுக்கப்புறமா இப்படியே உட்கார போறியா? அப்படின்னு சொல்லி கேட்க, இவ டக்குன்னு இறங்கி உட்கார்ந்துடுறா. இப்ப அவ உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இப்படி உட்கார்றது ஒண்ணும் தப்பில்லையே" அப்படின்னு சொல்ல, "இல்ல பையனும் பொண்ணும் இப்படிலாம் உட்காரக்கூடாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "ஏன் உட்காரக்கூடாது? அதெல்லாம் எந்த தப்பும் இல்ல" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவன் என்ன சொல்றான்னா, "நீ ரொம்ப நல்ல பையன்னு எனக்கு தெரியும். அந்த மாரிலாம் நீ யோசிக்க கூடாது. சரியா? நீ நல்ல பையன்னு தெரிஞ்சதுனால தான் நான் உன் கூட வந்து ஒண்ணா இருக்கேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "உன் பாய் ஃப்ரெண்ட் எதனால உன்ன விட்டுட்டு போனான்னு இப்ப தான் தெரியுது. இப்படி சாமியாரா இருந்தா எவன் தான் அவன் கூட இருப்பான்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவளுக்கு கோவம் வந்துருது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கோச்சுக்கிட்டு அவ ரூமுக்குள்ள போய் கதவ சாத்த, ஹீரோ பின்னாடியே ஓடி போறான். கோவத்துல செருப்ப கூட போடாம போயிட்டு, "நான் சொன்னது தப்பு தான். என்ன மன்னிச்சிடு. ப்ளீஸ் கதவ தொற" அப்படின்னு சொல்ல, இவ உள்ள அழுதுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இந்த இடத்த விட்டு போன்னு" சொல்ல, "நான் உன்ன பாக்கணும். என் மேல கோவம் இருந்தா அடிச்சிடு. அதுக்காக அழுதுட்டுலாம் இருக்காத" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு இவ சொல்றா. "அப்ப ஒண்ணும் இல்லன்னா ஃபர்ஸ்ட் கதவ தர" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ கதவ திறக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சிடு. சும்மா விளையாட்டுக்கு தான் ஏதோ சொன்னேன். உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப மோசமானவன். ஆனா நீ ரொம்ப நல்ல பொண்ணு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "இனிமே அத பத்தி என்கிட்ட பேசாத" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன் செருப்ப கூட போடாம போயிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு, அவனே இவளுக்காக செருப்புலாம் போட்டு விட்டுட்டு இருக்க. இவ ஹீரோயின் பாத்தீங்கன்னா, தேங்க் யூ அப்படின்னு சொல்ல, "வெளிய போய் ஏதாவது சாப்பிடலாமா? மைண்ட் அப்செட்டா இருக்குல்ல" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு ஒரு கடைக்கு வரான். இப்ப அந்த கடைக்காரன் பாத்தீங்கன்னா, "உன்னோட இடத்த உனக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "சரி நம்ம 2 பேரும் இந்த இடத்துக்கு போலாம்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவனும் பாத்தீங்கன்னா ஹீரோவ பாத்து கைய காட்டுறான். கேர்ள் ஃப்ரெண்ட தானே கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாரி. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "வா அந்த இடத்துல போய் உட்காரலாம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லி, அவ ஹீரோயின கூட்டிட்டு போக, இவளுக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "எனக்காக வெயிட் பண்ணு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, அன்னைக்கு 2 பசங்க வந்து ஹீரோயின் கிட்ட வம்பிழுத்தாங்களே, அந்த பசங்க தான் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே, "ஐயய்யோ! இது அன்னைக்கு பார்த்தவங்களாச்சே" அப்படின்னு இவ பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. கரெக்ட்டா அவனுங்க ஹீரோயின கண்டுபிடிச்சு அவ கிட்ட வந்துடுறானுங்க. "என்னம்மா ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு தப்பிச்சுட்ட. ஆனா இன்னைக்கு வந்து இப்படி மாட்டிக்கிட்டியே" அப்படின்னு இவனுங்க எல்லாம் ஒரு மாரி பண்ணிட்டு இருக்க. இவளுக்கு எப்படி இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னே தெரியல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இப்படிலாம் புல்லி பண்ணாதீங்க. புல்லி பண்றது ரொம்ப தப்பு" அப்படின்னு சொல்ல, "எங்களோட வேலையே அதுதானே. அத போய் நீ தப்புன்னு சொன்னா எப்படிம்மா?" அப்படின்னு சொல்லி இவனுங்க எல்லாம் அவள ஒரு வழியாக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவனோட கால மிதிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்ப அவ இப்படி ஓடி வந்துட்டு இருக்கும்போது கரெக்ட்டா ஹீரோ மேல போய் இடிச்சிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னாச்சு? யாரு உன்ன புல்லி பண்ணா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அன்னைக்கு ரோட்ல 2 பேர் பார்த்தோமே, அவங்க 2 பேரும் தான்" அப்படின்னு இவ அழுதுகிட்டே சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அவங்க உன்ன தொட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல தொடல. நான் அவங்களோட கால மிதிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "எதுக்காகவும் பயப்படாத. நான் தான் இருக்கேன்ல" அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கைய புடிச்சு உள்ள கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப உள்ள கூட்டிட்டு வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "யார்ரா அவள அழ வச்சது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அன்னைக்கு இந்த பையன் தான் வந்து பிரச்சனை பண்ணான்" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்த கடை யாரோடதுன்னு தெரியுமா? இந்த கடைய எங்களோட தான். ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "யார்றா நீ? இந்த பொண்ணுங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவனோட பேர சொல்றான். ஹீரோவோட பேர சொன்ன உடனே அவனுங்க எல்லாம் பயந்து போயிட்டு, "தலைவரே நீங்களா? மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. தங்கச்சிகிட்ட ஏதோ தெரியாம பண்ணிட்டானுங்க. நம்ம எல்லாம் ஒரே ஏரியா தான். அந்த விஷயத்தையே மறந்துட்டானுங்க பாத்தீங்களா? இனிமே நாங்க இந்த பொண்ணுகிட்ட வம்பிழுக்க மாட்டோம். நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. டேய் என்னடா பாக்குறீங்க? தங்கச்சிட்ட மன்னிப்பு கேட்டு வாங்க" அப்படின்னு சொல்ல, அவனுங்களும் மன்னிப்பு கேட்டு அந்த இடத்த விட்டு போறானுங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க உன் பேரு சொன்ன உடனே ஏன் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, மேபி நான் படிச்ச பழைய ஸ்கூல்ல என்னோட பேரு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதான் பயந்து போயிட்டானுங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, சரி வா போலான்னு 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த கடைக்காரர பாத்தீங்கன்னா, "இந்தாடா என்ன வேணுமோ சாப்பிடு. என்ன வேணும்னா ஆர்டர் குடு" அப்படின்னு சொல்ல, "சாப்பிட்டுட்டு சொல்றேன் போடான்னு" ஹீரோ சொல்லிடுறான். இந்த கடைக்காரனும் ஹீரோக்கு ஃப்ரெண்டு தான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இந்த கடைக்காரரும் உங்க ஃப்ரெண்ட் தானே?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, ஆமா என்னோட ஃப்ரெண்ட் தான்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சில பேரு உங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறாங்க. சில பேரு உங்க பேர கேட்டாலே பயப்படுறாங்க. நீங்க எந்த மாரி ஆளுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல,
போக போக உனக்கே தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ நெறைய சரக்கு அடிச்சுட்டான் போல. ஹீரோயின் தான் ஹீரோவ தூக்க முடியாம தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா ஒரு வழியா தூக்கிட்டு வந்து ஹீரோவ பெட்ல படுக்க வைக்க, இவ அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்கும்போது ஹீரோ அவளோட கைய புடிச்சுக்கிறான். இவன் இப்படி புடிச்சத பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "ஜெக் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என் கைய விடு" அப்படின்னு சொல்ல, "உன் கையெல்லாம் என்னால விட முடியாது. நான் உன்ன எவ்ளோ மிஸ் பண்றேன் தெரியுமா?" அப்படின்னு இவன் ஹீரோயின கட்டி பிடிச்சுட்டு, "நீ என்ன கிஸ் பண்ணா தான் இந்த இடத்த விட்டு போவேன்னு" சொல்ல, "இந்த மாரி பொண்ணுங்க கிட்ட நடந்துக்காத. நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க. நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா? நீ கூட தான் இப்ப என்ன புல்லி பண்ற" அப்படின்னு சொல்ல, "நான் ஏன் உன்ன புல்லி பண்ண போறேன்? எனக்கு ஒரே ஒரு கிஸ் மட்டும் குடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போயேன்" அப்படின்னு சொல்ல, இவன் வேற போதையில இருக்கான். கிஸ் குடுக்கலன்னா விடமாட்டா போலயே அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ ஹீரோவோட ஃபேஸ்ல கிஸ் பண்ணலான்னு வர, இவன் டக்குன்னு லிப்ல கிஸ் பண்ணி விட்டுர்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, அதான் கிஸ் பண்ணியாச்சுல, சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ தூங்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, இவ தூங்கி எந்திரிச்சு வந்துட்டு இருக்க. ஹீரோ தான் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "எந்திரிச்சிட்டியா? நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நேத்து நைட்டு நான் தான் உன்ன தூக்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம நம்ம கிஸ் பண்ணிக்கிட்டோன்றத எப்படி நான் உன்கிட்ட சொல்லுவேன்?" அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ தண்ணிய குடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா, "நேத்து நைட்டு ஏதாவது நடந்துச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலையே. நேத்து நைட்டு என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு? நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தா நான் உன்ன வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு ஓடி போறா. பார்த்தா ஹீரோக்கு எல்லா விஷயமே ஞாபகம் இருக்கு. இவ ஓடி போறத பார்த்து இவன் வெட்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கான். இப்போ மதியம் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு வெளிய தான் நடந்து வந்துட்டு இருக்கா. இவ நடந்து வந்துட்டு இருக்க. இவளுக்கு ஹீரோ தான் கால் பண்ணான். அவன் கால் பண்ணி, "இன்டர்வியூலாம் முடிஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, முடிஞ்சிருச்சு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "நானே உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல வேண்டாம். நான் பஸ்லயே வந்துக்கிறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. பின்னாடி தான் இருக்கேன்னு ஹீரோ கார் எடுத்துட்டு வரான். இப்ப அந்த கார்ல ஏறுன உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரொம்ப டயர்டா இருக்கா. அத பார்த்த உடனே ஹீரோ இவளுக்காக காஃபி எல்லாம் வாங்கி குடுக்க, இவ்ளோ இத வாங்கி சந்தோஷமா குடிச்சிட்டு இருக்கா. இவ இப்படி சந்தோஷமா இருக்கத பார்த்த உடனே ஹீரோக்கு அதுக்கு மேல சந்தோஷமா இருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பயங்கரமா வயிறு வலியில எந்திரிக்கிறா. ஏன்னா அவளுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப அவள வயிறு வலி தாங்க முடியாம, ஐயோ! டேப்லெட் எங்கன்னு தெரியலையே அப்படின்னு இவ தேடிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல. நான் ஒரு விஷயம் எடுக்கிறதுக்காக வந்தேன்" அப்படின்னு இவன் நிக்க கூட முடியாம பேசிட்டு இருக்க. "என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? நான் உன்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு" ஹீரோ சொல்ல, "இல்ல, இல்ல வேண்டாம். சீக்கிரம் சரியாயிரும்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ மயக்கம் போடுற மாரி பண்றா. இத பார்த்தவொன்னே ஹீரோ அவள புடிச்சுட்டு, "எல்லாமே என்னோட தப்பு தான். நான் தான் இவளுக்கு தேவையானத ரெடி பண்ணாம விட்டுட்டேன்" அப்படின்னு ஹீரோ அவள தூக்கிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க வைக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "எது வேணாலும் என்கிட்ட கேளு. நான் ரெடி பண்ணி தரேன். நீ ரெஸ்ட் எடுத்தாது போதும்" அப்படின்னு சொல்ல, "ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளுக்காக போய் சூப்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து, "இந்த சூப்பு குடிச்சீன்னா சீக்கிரமே வயிறு வலி குறைஞ்சிரும். இந்தா" அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுட்டு இருக்க. இவளும் அந்த சூப்ப குடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, எந்த வேலைனாலும் என்கிட்ட சொல்ல தயங்கக்கூடாது. ஓகேவா? எதுவா இருந்தாலும் டைரக்ட்டா கேட்கணும்னு" சொல்ல, ஹீரோயின் இவனையே உத்து உத்து பாத்துட்டு இருக்க. "என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? கிஸ் எதுவும் பண்ண போறியா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, இவ டக்குன்னு கீழ குனிஞ்சிடுறா. இப்ப ஹீரோயின் இப்படி திரு திருன்னு முழிக்கிறத ஹீரோ பாத்தவனா, இப்படி முழிக்கும்போது பாக்க ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் எந்திரிச்சு வெளிய வர, ஹீரோ பாத்தீங்கன்னா அவளுக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சிட்டு இருக்கான். இப்ப அவள பாத்தீங்கன்னா ரூம விட்டு வந்த உடனே, "உனக்கு இப்ப வயிறு வலி எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இப்ப பரவால்ல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "உனக்காக தான் கேக் ட்ரை பண்ணேன்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "என்னது இது மாவு கொஞ்சம் கம்மியா இருக்கே, இன்னும் கொஞ்சம் அதிகமா போடணும்" அப்படின்னு இவ மாவெல்லாம் போட்டு சரி பண்ண, 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து கேக் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கேக்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ கூட ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. "இந்த பால குடிச்சோம்னா வயிறு கொஞ்சம் பெட்டரா இருக்கும்" அப்படின்னு சொல்லி குடுக்க, இவ்ளோ குடிக்கலான்னு போறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோவ சைட் அடிக்கிறதுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்காளே, அந்த பொண்ணு வந்து இப்ப ஹீரோவோட ஷெட்ல, "எங்க அவன்?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவரு வீட்ல அன்னைக்கு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாருன்னு இவங்க சொல்றானுங்க. இவங்க சொன்னத கேட்ட உடனே, "உண்மையாவே அவன் லவ் பண்றானாடா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, உனக்கு நம்பிக்கை இல்லன்னா நீயே போய் பாருன்னு" சொல்ல, இவளும் இப்ப ஹீரோவோட வீட்டுக்கு தான் போறா. இப்ப அங்க போய் கதவ தட்டுன உடனே, ஹீரோயின் தான் கதவ ஓப்பன் பண்றா. அவள பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "உண்மையாவே அவங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருக்காங்களா?" அப்படின்னு இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட்ன்னு" இவ சொல்லிடுறா. இவ சொன்னத கேட்ட உடனே ஹீரோயினோட முகமே மாறி போயிருது. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "சரி நான் வந்துட்டு போனேன்னு அவர்கிட்ட சொல்லிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் சாப்பாடு செய்றதுக்காக நெறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன் பாரு" அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்க. இவ அதெல்லாம் கண்டுக்காம கோவமாவே உட்கார்ந்துட்டு இருக்கா. "ஏன் உன் முகம் இப்படி இருக்கு? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உன்ன பாக்குறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருந்தா" அப்படின்னு சொல்ல, "பொண்ணா? எந்த பொண்ணு?" அப்படின்னு இவன் கேட்கிறான். "உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டாம். அவ உன்ன பாக்குறதுக்காக தான் வந்தா. உன்ன ரொம்ப மிஸ் பண்றாளாம்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க.
நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. எனக்கு அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த பொண்ணு தான் அப்பையிலேருந்து என்ன லவ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா எனக்கு அந்த மாரி எந்த எண்ணமும் கிடையாது. சொல்லப்போனா நாங்க எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ அத நம்ப மாட்டேங்கிறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் நீ ஏன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, அவ கோவமா அந்த இடத்த விட்டு போக, இவளுக்கு பொறாம வந்துருச்சா அப்படின்ற மாரி ஹீரோ சிரிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் கோவத்தோட போய் ரூம்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க. கதவு தர எதுக்காக இப்படி கோவப்படுற? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. நான் கதவ திறக்க மாட்டேன். இந்த இடத்த விட்டு போயிருன்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, வெளிய போய் இவளுக்காக சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து, உனக்கு புடிச்ச சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்பயாவது கதவ திறன்னு சொல்ல, என்ன நடந்தாலும் நான் கதவ திறக்க மாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. நானும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அப்படியே பார்த்தா மிட் நைட் ஆகுது. மிட் நைட்ல இவ கதவ தொறந்து பார்க்க, ஹீரோ ரூமுக்கு வெளிய தான் நின்னுட்டு இருக்கான். "இன்னும் இந்த இடத்த விட்டு போகலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் தான் சொன்னேன்ல இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு. நீ கதவ திறக்கிற வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணேன்னு" ஹீரோ சொல்ல, உள்ள வான்னு ஹீரோயின் உள்ள கூட்டிட்டு வரா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம் வா" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பாடு எடுத்துட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள புடிச்சு டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். இவன் இப்படி கிஸ் பண்ணோன அவ பயத்துல கையில உள்ள ஸ்பூன்லாம் கீழ போட, இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ தள்ளி விட்டுட்டு, "மூச்சு விட கூட டைம் தர மாட்டியா? இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உனக்கு கிஸ் பண்ண தெரியலன்னு சொல்றியே" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு என்ன பதில் பேசுறதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்தா இத சாப்பிடு" அப்படின்னு சொல்லி குடுக்க, இவளும் அந்த சாப்பாட சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க. அவளுக்கு ஒரு முக்கியமான கால் வருது. "நீ கம்பெனி இன்டர்வியூல பாஸ் ஆயிட்ட. அடுத்த வாரத்துல இருந்து நீ கம்பெனிக்கு வரலான்னு" சொல்ல, இவ செம ஹாப்பி ஆயிட்டு ஹீரோவ பாக்க தான் போறா. இப்ப அவ ஹீரோ கிட்ட போயிட்டு, "நான் கம்பெனி இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன்" அப்படின்னு சொல்ல, "ரொம்ப சந்தோஷம். இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "ஆமாமா எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுக்கப்புறம் நான் ஹாப்பியா இருக்கலாம்" அப்படின்னு சொல்ல, "இத நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் வா" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள கூட்டிட்டு வெளிய வந்துடுறான். இப்ப வெளிய ஹோட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ இவளயே பாத்துட்டு இருக்க. "ஏன் என்ன வச்சு கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. "பாக்குறதுக்கு நீ வேற ரொம்ப அழகா இருக்கியா? என்னால எப்படி பாக்காம இருக்க முடியும்?" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு இவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டுமே வந்துருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின்க்காக சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்க. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், ஹீரோ தான் இவள கூட்டிட்டு வந்திருக்கான். பார்த்தா இவ பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என்னால சுத்தமா நடக்க முடியல. தல சுத்துற மாரி இருக்கு" அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. "அதுக்கு தான் கம்மியா குடிக்கணும்ன்றது. உன் சைஸ்க்கு இத்தன பாட்டிலா நீ அடிப்ப?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "ஏதோ லைட்டா தான் குடிச்சேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இதுல கூட பார்க்க கியூட்டா தான் இருக்கு" அப்படின்னு ஹீரோயினோட நெத்தியில கிஸ் பண்றான். இப்ப ஹீரோயின் மட்டையாகுற ஸ்டேஜ்க்கு போக, ஹீரோ பாத்தீங்கன்னா, "வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி அவள கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஹீரோயின படுக்க வச்சுட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா, அவளோட சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு, "ஐயோ முடியலையே! இப்படி வேர்க்குதே" அப்படின்னு அவளோட ட்ரெஸ்ஸ அங்கிட்டும் இங்கிட்டும் இழுத்துட்டு இருக்க. இத பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "ஐயோ! இதுக்கு மேல இருந்தா வேலைக்கே ஆகாது" அப்படின்னு அவன் இந்த இடத்த விட்டே போயிடுறான். இப்ப ஹீரோ போனதுக்கு அப்புறம் இவள பாத்தீங்கன்னா, அந்த போதையில இருந்து லைட்டா எந்திரிக்கிறா. இப்ப அவ எந்திரிச்ச உடனே ஹீரோ கிட்ட வந்து, "ஒரு வழியா உனக்கு போதை தெளிஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்ல, "லைட்டா தான் தெளிஞ்சிருக்கு. ஆனா மொத்தமா தெளியலையே" அப்படின்னு இவ சொல்லிட்டு, இப்ப அவ ஹீரோவ புடிச்சுக்கிறா. "எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏன்னா நீ எனக்காக ஏதாவது எப்போதும் பண்ணிட்டே இருப்ப. எனக்கு சாப்பாடு செய்றது, என்ன கேரிங்கா பாத்துக்கிறதுன்னு. அதனால தான் எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு இவ ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோ அவள கிஸ் பண்ணிடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, அதே இடத்துல தூங்க, ஹீரோவும் அவள தூங்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்க. இவளும் அந்த இடத்துக்கு ரெடி ஆயிட்டு வரா. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோயின் என்ன கேக்குறான்னா, "நேத்து நைட்டு நான் ஏதாவது குரங்கு சேட்டை பண்ணேனா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நேத்து நைட்டா? நெறைய பண்ணேன். என்ன கட்டி பிடிச்ச, கிஸ் பண்ண, என்ன புடிச்சிருக்குன்னு சொன்ன" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "அது ஏதோ தெரியாம போதையில உளறியிருப்பேன். நீ அத எதுவும் தப்பா நினைச்சுக்காதன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்கலன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுல, நீ கிளம்பலையா?" அப்படின்னு சொல்ல, "எதுக்காக என்ன தொரத்துறதுலே குறியா இருக்க? வேலைக்கு டைம் ஆச்சு தான். இருந்தாலும் என் பொண்டாட்டியோட தாட் எனக்கு புரியுது. புருஷன் வேலைக்கு போனா தானே ஃபேமிலிய பாத்துக்க முடியும்னு" இவன் சொல்ல, "என்னது பொண்டாட்டியா? நீ நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "சரி நான் கிளம்புறேன்னு" ஹீரோ வேலைக்கு வந்துட, இந்த சைடு ஹீரோயினே கிளம்பி அவளோட புது கம்பெனிக்கு வரா. இப்ப கம்பெனிக்குள்ள வந்தோனே அவங்கள பாத்தீங்கன்னா, இதான் அவங்க ஐடி கார்டு. செக்ரட்டரி வேலை அப்படின்றதுனால சம்பளம் நல்லா இருக்கும். ஆனா பாத்து கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட பாஸ் பாத்தீங்கன்னா, ஹீரோயின ஒரு மாரி பாக்குறான். அத பாத்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இந்த ஆளு ஏன் இப்படி பாக்குறான்?" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, அவ திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, வழக்கம் போல ஹீரோக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு, இவ வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். "இன்னைக்கு கொஞ்சம் பிஸியான வேலை. என்னால வீட்டுக்கு வர முடியாது. நீ தனியா சாப்பிட்டுட்டு தூங்கிருன்னு" சொல்ல, அச்சச்சோ! இவனுக்காக நெறைய சாப்பாடு வேற செஞ்சுட்டேனே! எல்லாம் வீணாயிருமே அப்படின்னு, இவ இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு ஹீரோவ பாக்குறதுக்காக ஹீரோவோட ஷெட்டுக்கே வந்துடுறா. இப்ப இவ ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எங்க அவரு அப்படின்னு சொல்லி கேட்க, "அவரு உள்ள தான் இருக்காரு. உள்ள போங்க அண்ணி" அப்படின்னு இவனுங்க எல்லாம் வழி அனுப்ப, ஹீரோயினும் ஹீரோவ பாக்க போறா.
இப்ப அவ ஹீரோக்காக சாப்பாடு எடுத்துட்டு வர, ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உனக்காக தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன்" அப்படின்னு இவ டிஃபன் பாக்ஸ காட்ட, "என் கை ரொம்ப அழுக்கா இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அங்க சாப்பிடுற இடம் இருக்கும். அங்க தான் ஹீரோயின கூட்டிட்டு போறான். இப்ப அங்க கூட்டிட்டு போன உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "உனக்காக தான் இது எல்லாமே பண்ணேன் தெரியுமா? சூடா ஆறிறதுக்குள்ள எடுத்துட்டு வரலான்னு எடுத்துட்டு வந்தேன். சீக்கிரம் சாப்பிடு" அப்படின்னு சொல்லி, இவ சாப்பாடு எல்லாத்தையும் குடுத்துட்டு இருக்க. "என்ன எனக்கு புடிச்ச மாரி இருக்கு" அப்படின்னு ஹீரோ கேட்க, "ஆமா, உனக்கு பிடிக்கும்னு தான் எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு வந்தேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின புடிச்சு மடியில உட்கார வச்சுட்டு, "எனக்கு இந்த சாப்பாடு மட்டும் இல்ல, உன்னையும் தான் ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னா, அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு அவளோட கழுத்துல கிஸ் பண்ண, இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சாப்பாடு ஆறிற போது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, இவ சாப்பாடுலாம் எடுத்து வைக்க, ஹீரோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சிகரெட் பிடிக்கலான்னு வர, இத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "சாப்பிட்ட உடனே இப்படி சிகரெட் பிடிக்கிறது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சுட்டு, "நான் சிகரெட் பிடிக்கக் கூடாதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. சிகரெட் பிடிக்கக் கூடாதுன்னா, அதுக்கு இன்னொரு ஐடியா இருக்கு அப்படின்னு இவன் கிஸ் பண்ற மாரி போக, "உன் ஹெல்த்தோட நல்லதுக்காக தான் சொன்னேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு சிகரெட் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவன் போனத பார்த்த உடனே, ஒருவேளை கோச்சுக்கிட்டு போயிட்டானோ, நம்ம சொன்னது தப்பா அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்கா. ஹீரோ மறுபடியும் திரும்ப வரான். இப்ப அவன் வந்த உடனே, "சாரி, உன்னை கோவப்படுத்தணும்னு நான் சொல்லல" அப்படின்னு சொல்ல, "லூசு மாரி பேசாத. இனிமே நான் சிகரெட்லாம் பிடிக்க மாட்டேன். அத கொண்டு டஸ்ட்பின்ல போட்டுட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "கட்டி பிடிச்சு ஒரே ஒரு கிஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் முடியாது. அதுக்கு வேற யாரையாவது கண்டுபிடிச்சுக்க" அப்படின்னு ஹீரோயின் போக பாக்க, ஹீரோ அவள கட்டி பிடிச்சுக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "பொண்டாட்டி என்ன சொன்னாலும் புருஷன் கேட்கணுமா? அததான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ உன்ன விட்டுட்டு இன்னொரு ஆள பாக்க சொல்ற. என்னால்லாம் முடியாது. அதான் நீ இருக்கியே" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளோட நெத்தியில கிஸ் பண்ண, ஹீரோயினுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ப அக்செப்ட் பண்றதா இல்லையான்னே தெரியல. ரொம்ப குழம்பி போய் முழிச்சுட்டு இருக்கா. ஆனாலும் இவளுக்கு ஹீரோவ ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா, அந்த இடத்துல ஹீரோவோட பாட்டி தான் இருக்காங்க. அவங்கள பார்த்தோனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. "வாம்மா, நீ தான் என் பேரனோட கேர்ள் ஃபிரெண்டா? உன்ன பத்தி நான் என்கிட்ட எதுவுமே சொல்லல பாத்தியா? எப்பதான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறானோ, சரியான திருட்டு பயலா இருப்பான் போல. எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கான்" அப்படின்னு பாட்டி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. "பாட்டி, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் இந்த வீட்ல வாடகைக்கு தான் இருக்கேன். மத்தபடி எதுவும் இல்ல" அப்படின்னு சொல்ல, "சரி, சரி. நீ போய் ரெஸ்ட் எடு" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு, ஹீரோக்காக நெறைய சாப்பாடுலாம் சமைச்சு வைக்கிறாங்க. இப்ப அவங்க சாப்பாடுலாம் சமைச்சுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பாட்டிய பார்த்த உடனே, "பாட்டி" அப்படின்னு பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்க. "ஏன்டா, யார்றா அந்த பொண்ணு?" அப்படின்னு பாட்டி கேட்க, "வேற யாரு? அவள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஆனா கேட்டதுக்கு ஒண்ணுமே தெரியாத மாரி போயிட்டா தெரியுமா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "பாட்டி, கொஞ்சம் டைம் குடுங்க. அவளே ஒத்துக்குவா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ரூம்ல புக் படிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின்ட்ட போய், "பாட்டி உன்ன சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டாங்க. நம்ம விஷயம் பாட்டிக்கு தெரியாது, வா" அப்படின்னு சொல்ல, இவள ஹீரோ கூட சாப்பிட வந்துடுறா. "இந்தாம்மா, இதெல்லாம் சாப்பிடு" அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்காக சாப்பாடுலாம் எடுத்து குடுத்துட்டு இருக்க. ஹீரோவும் சாப்பாடு எடுத்து வைக்கிறான். இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "இங்க பாரும்மா, அவன் உன்ன புல்லி பண்ணா என்கிட்ட சொல்லு. நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "நான் எங்க அவள புல்லி பண்ண போறேன்? அவ தான் என்ன புல்லி பண்ணுவா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோவோட கால்ல ஒரு உதைய போட்டுடுறா. "வாய மூடுறா" அப்படின்னு. இப்ப அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ ஹால்ல உட்கார்ந்து டிவி பாத்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஏசிய கொஞ்சம் கம்மி பண்ணலாம்ல? எவ்வளவு கூலிங்கா இருக்கு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "வேணா பெட்ஷீட் எடுத்து போத்திக்க" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "போடா விளக்கண்ணு" அப்படின்னு திட்டிட்டு இவ அவளோட ரூமுக்கு போயிடுறா. இப்ப அவ அவளோட ரூமுக்கு போன உடனே அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "எனக்கும் ரொம்ப குளிருது. ஒரு பெட்ஷீட் குடுத்தா நல்லா இருக்கும்னு" சொல்ல, "இந்தா, இது 2ல எது வேணுமோ எடுத்துக்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "பெட்ஷீட்லாம் எனக்கு வேண்டாம். அதுக்கு பதிலா நீ தான் வேணும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. லூசு மாரி பேசிட்டு இருக்காத. பாட்டி பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. தேவையில்லாம அவங்களுக்கு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் ஆகாது" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நான் வேணா உன்னோட ரூம்லயே தூங்கிக்கவா? காலையில எந்திரிச்சு போயிடுறேன்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் முடியாது. ரூம விட்டு வெளிய போடா" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரி குடு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் போற மாரி போயிட்டு, மறுபடியும் வந்து ஹீரோயின புடிச்சு பெட்ல தள்ளிடுறான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, நீயும் நானும் லவ் பண்ணல. நம்ம 2 பேரும் ஒண்ணாவும் இருக்கல. அதனால என்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாவே இருன்னு" சொல்ல, "எங்க என் மூஞ்ச பாரு. உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லு பாப்போம். நான் உன்கிட்ட வரும்போதெல்லாம் உன் கண்ணு சிவக்கிறத நான் எத்தனையோ தடவ பார்த்துருக்கேன். உண்மையாவே உனக்கு என்ன பிடிக்கலையா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்ன புடிச்சிருக்குன்னா இப்பவே கிஸ் பண்ணு. இல்லன்னா சொல்லு. இனிமே உன் முகத்திலே முழிக்க மாட்டேன்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிடுறா. "எனக்கு உன்ன பிடிக்காமலாம் இல்ல. பிடிக்கும். ஆனா என்ன சொல்றது?" அப்படின்னு இவ முழிச்சிட்டு இருக்க. இவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவ ஹீரோ ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, "ஒண்ணா ஸ்டே பண்ணா என்ன தப்பு?" அப்படின்னு சொல்ல, இவள பாத்தீங்கன்னா ஹீரோவ தள்ளி விட்டுடுறா. "தள்ளி போ" அப்படின்னு. இவ இப்படி தள்ளி விட்டோனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, மனசுல இருக்கிறத சொல்ல வெட்கப்படக்கூடாது. ஒருவேளை வெட்கமா இருந்தா இப்படி சொல்லலாமே" அப்படின்னு இவன் பெட்ஷீட் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு,
அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. எதுக்காக போட்டு என்ன இந்த பாடு படுத்துற? என்னால மூச்சே விட முடியல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின கட்டி பிடிச்சுட்டு, "இங்க பாரு, நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன். அந்த விஷயம் உனக்கே நல்லா தெரியும். என்ன விட்டு தள்ளி போகணும்னு நினைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நானும் தான் லவ் பண்றேன். நான் காலைல வேலைக்கு போணும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போடா" அப்படின்னு இவ சொல்ல, "சரி நான் கிளம்புறேன்னு" ஹீரோ போறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "இன்னொரு தடவ இப்படி பண்ணேன்னு வச்சுக்க, பாட்டி கிட்ட போட்டு விட்டுருவேன்" அப்படின்னு சொல்ல, "சரி, சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நடந்தத நினைச்சு வெட்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. இவ்ள பாத்தீங்கன்னா, வேகமா வேலைக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்தாந்த சாப்பாடு எடுத்துக்க" அப்படின்னு சொல்லி குடுக்க, இந்த சைடு பாட்டி பாத்தீங்கன்னா, "இந்தாம்மா இதையும் எடுத்துக்க" அப்படின்னு சொல்லி 2 பேரையும் வேலைக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரொம்ப பரபரப்பா அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டு இருக்க. "என்னாச்சு? ஏன் இப்படி அவாய்ட் பண்ணிட்டு ஓடி வர? நேத்து நைட்டு நடந்தத நினைச்சு ரொம்ப எம்பாரஸிங்கா இருக்கு" அப்படின்னு சொல்லி கேட்க, "வாய மூடு. அத பத்திலாம் இப்ப ஞாபகப்படுத்தாத. எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு" இவ வாய பொத்த ஹீரோ அவளோட கையில கிஸ் பண்ணிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போக 2 பேரும் அவங்களோட வேலைக்கு வந்துடுறாங்க. இப்ப இவ வேலை பார்த்துட்டு இருக்க. இவளுக்கு ஹீரோ தான் வீடியோ கால் பண்றான். இப்ப அவன் கால் பண்ணி, "சாப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சாப்பிட்டுட்டேன். இப்ப ஜூஸ் குடிக்கிற டைம். அதான் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன்" அப்படின்னு இவ ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்ன விட்டுட்டு குடிக்கிறல்ல, சரி வீட்டுக்கு வா பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, அது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப வேலை இருக்கு. பாய் அப்படின்னு சொல்லி ஃபோன கட் பண்ணிடுறா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட பாஸ பாக்குறதுக்காக போறா. அந்த பாஸ் என்ன சொல்றான்னா, "4 நாள் பிசினஸ் ட்ரிப் போணும். மறக்காம உன்னோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்க. சீக்கிரம் ரெடி ஆகு" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்ட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிறா. இப்ப வீட்டுக்கு வந்து திங்ஸ்லாம் பேக் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கா. "நான் 4 நாள் பிசினஸ் ட்ரிப்காக வெளியூர் போறேன்" அப்படின்னு இவ மெசேஜ் அனுப்ப, இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு போகலான்னு வர, அவனோட ஃப்ரெண்ட் ஓடி வந்து, "இன்னாடா சிகரெட்" அப்படின்னு சொல்லி குடுக்க, "அதெல்லாம் எனக்கு வேண்டாம்" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். "ஏன்டா வேண்டாம்? அண்ணி தானே உன்ன சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, என் பொண்டாட்டிக்கு பிடிக்காதுன்னா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஹீரோயினோட மெசேஜே பார்க்குறான். இப்ப அவன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி, "எங்க போயிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருக்கேன்" அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "எதனால பக்கத்து ஊர்?" அப்படின்னு சொல்லி கேட்க, பிசினஸ் ட்ரிப்காக போயிருக்கேன். இப்போதைக்கு என்னால பேச முடியாது. நான் அப்புறமா பேசுறேன். நீ மெசேஜ் பார்க்கலையா? அப்படின்னு சொல்லிட்டு, இவ ஃபோன கட் பண்ணிடுறா. இப்ப ஹீரோ மறுபடியும் அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம், எந்த இடத்துல ஸ்டே பண்ண போறா? அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் அவ தங்க போற லொகேஷன், ஹோட்டல்னு எல்லாத்தையும் ஹீரோக்கு அனுப்பிச்சு விட்டுறா. இப்ப இந்த சைடு இவ பாஸ் கூட அந்த ஹோட்டலுக்கு வந்த உடனே, அந்த பாஸ் பார்த்தீங்கன்னா, "நான் பக்கத்து ரூம்ல தங்கியிருக்கேன். எதுனாலும் என்கிட்ட வந்து கேளு" அப்படின்னு சொல்ல, "ஓகே பாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு, இவளும் அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஆனா அந்த பாஸ பார்த்தா நல்லவன் மாரியே தெரியல. ஹீரோயின பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்ச மாரி இருக்கு. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹோட்டல் ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறம், "நான் போய் குளிச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவ போய் குளிச்சுட்டு வந்த கையோட ஹீரோக்கு தான் வீடியோ கால் பண்ணிட்டு இருக்கான். இப்ப வீடியோ கால் பண்ணி 2 பேரும் வழக்கம் போல கடல போட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "நம்ம 2 பேரும் இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள 4 நாள் டிஸ்டன்ஸா" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "என்ன பண்றது? நானும் உன்னை இப்பதான் ரொம்ப மிஸ் பண்றேன். நீ பக்கத்துல இல்லாதப்ப தான் உன்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்றேன் அப்படின்றது எனக்கே புரியுதுன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. பார்த்தா 2 பேரும் விடிய விடிய ஃபோன் பேசுறாங்க. அப்படி பேசினதுல வீடியோ கால்ல இவ படுத்து தூங்கிட, "ஏண்டி நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? அப்படியே தூங்கிட்டியா?" அப்படின்னு ஹீரோ இந்த பக்கம் தனியா கத்திட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க பாஸ் கூட தான் பேசிட்டு வந்துட்டு இருக்கா. அப்படி பேசும்போது அவங்க பாஸ் என்ன கேட்கிறார்ன்னா, "உன்ன கம்பெனில ஒரு பையன் டிராப் பண்ணானே, யாரு? உன்னோட பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா சார். அவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்கலாம் பேசி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஹீரோயின் ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. யார்ரான்னு பார்த்தா அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற பொண்ணு தான். உங்க பாஸ் தான் அவங்க கிட்ட குடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு பேக் குடுக்க, பார்த்தா அதுல ரொம்ப காஸ்ட்லியான பொருள்லாம் இருக்கு. இப்ப அதெல்லாம் பார்த்த உடனே, "இதெல்லாம் எதுக்காக எனக்கு அனுப்பி வச்சிருக்காருன்னே தெரியலையே" அப்படின்னு இவ ரொம்ப குழம்பி போயிட்டு, மறுபடியும் அவ ரூம் சர்வீஸ்க்கு கால் பண்ணி, "இது எல்லாத்தையும் இந்த ரூம்ல குடுத்துருங்கன்னா" உங்க பாஸ் கிட்டயே மறுபடியும் குடுத்து விட்டுடுறா. இப்ப அவ குடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு கால் பண்ணலான்னு போக, கரெக்ட்டா அவளோட பாஸ் தான் கால் பண்றான். இப்ப அவன் கால் பண்ணி, "உனக்கு எதுக்காக அந்த மாரி கிஃப்ட்லாம் அனுப்பி வச்சேன்னு இன்னுமா உனக்கு புரியல? எனக்கு அசிஸ்டன்டா வேல பார்க்கறதுக்கு நெறைய படிச்ச பொண்ணுங்கலாம் நிக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு உன்ன எதுக்காக செலக்ட் பண்ணேன்னு உனக்கு புரியலையா? எனக்கு அசிஸ்டன்டா இருக்கணும்னா நான் சொல்றத நீ கேட்டு தான் ஆகணும். என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு. அப்படி இல்லன்னா இந்த வேலை உனக்கு இருக்காது" அப்படின்னு இவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடுறா. "இங்க பாருங்க சார், நான் நார்மலா வேலை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். எனக்கு இதுலலாம் விருப்பம் கிடையாது. உங்களுக்கு என் மேல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லன்னா, இந்த வேலைய விட்டு நான் நின்னுடுறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு, இப்ப அவ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு ஹீரோக்கு தான் கால் பண்றா. இப்ப அவ ஹீரோக்கு கால் பண்ணி, "செங் நீ எங்க இருக்க? என்னன்னே தெரியல. நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன். உன்ன பார்க்கணும் போல இருக்கு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, கார் ஓட்டிட்டு இருக்கான். இப்ப அத பார்த்த உடனே, "சரி பார்த்து பொறுமையா கார் ஓட்டு" அப்படின்னு சொல்லிட்டு, இவ ஃபோன கட் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயின பார்க்கறதுக்காக பக்கத்து ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கான். அதனால தான் அவன் எதுவுமே சொல்லல. இப்ப ஹீரோயின் நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்க. அவளோட ஃபோனுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். "சீக்கிரம் வந்து உன்னோட ரூம் டோர ஓப்பன் பண்ணு" அப்படின்னு சொல்ல, இவளும் வந்து ஓப்பன் பண்ணிடுறா.
இப்ப ஓப்பன் பண்ண உடனே, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அவள தூக்கிட்டு உள்ள வந்துடுறான். "நீ தானே சொன்ன என்ன மிஸ் பண்றேன்னு. அதனால தான் உன்ன பார்க்கறதுக்காக நான் இங்கேயே வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப அவன் ஹீரோயின உட்கார வச்சுட்டு, "இங்கேயே வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு போயிடுறான். இவன் போன உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "ஐயய்யோ! எனக்கு வெட்கமா இருக்கே" அப்படின்னு சொல்லி இவ பெட்ஷீட்குள்ள படுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு, "நீங்க தனியா இருப்பல்ல, அதனால தான் உனக்கு கம்பெனி குடுக்கலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ ஹீரோவ பார்த்து என்ன சொல்றான்னா, "உண்மையாவே உனக்கு என்ன அந்த அளவுக்கு புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒண்ணா தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "ஐயோ! 5:30 மணிக்கு அந்த ஆளு சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னானே" அப்படின்னு சொல்ல, "யாரு?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "வேற யாரு? என்னோட பாஸ் தான். அவனுக்கு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும்னு சொல்ல, நீ எதுவும் பண்ண வேண்டாம். நான் போய் வாங்கி குடுத்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடு" அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போய் அவன் ரூம் கதவ தட்ட, இவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் தான் வந்திருக்காளன்னு யோசிச்சுட்டு சந்தோஷமா போய் கதவ ஓப்பன் பண்றான். இப்ப அவன் இவன பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு இருக்க. "5:30 மணிக்கு சாப்பாடு கேட்டியா? இந்தா தின்னு தொல" அப்படின்னு சொல்லி ஹீரோ குடுத்துட்டு போக, அவள சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னா, இவன் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு இவன் முழிச்சுட்டு இருக்க. "என்னையா சொன்ன?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு அந்த ஆளு ரொம்ப பயந்து போயிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் செங்கி என்ன சொல்றான்னா, "இந்த வேலைய விட்டு நீ நின்னுறலாம்ன்னு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா நின்னுறலாம்ன்னு இருக்கேன். ஏன்னா அந்த ஆளு பேசுறது எதுவும் சரியில்ல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "சரி யோசிச்சு முடிவு பண்ணுன்னு" ஹீரோ சொல்லிடுறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்து பார்த்தா, இவள பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவ தூங்குறத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கையில கிஸ் பண்ணிட்டு, "வா 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சமைக்கலாம்" அப்படின்னு சொல்லி அவள கூட்டிட்டு கிச்சனுக்கு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா அங்க சமைச்சுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரோஸ்லாம் எடுத்து கையில குடுத்து, "உனக்காக தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ தேங்க் யூன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நெறைய திங்ஸ் வாங்கிட்டு ஹீரோவோட ஷெட்டுக்கு தான் வரா. "எங்க அவரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உள்ள தான் இருக்காரு" அப்படின்னு இவ சொல்ல, இவள பார்த்தீங்கன்னா ஹீரோவ கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்காக நெறைய சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டு, "உங்களுக்காக தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "தேங்க் யூ பேபி" அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "உனக்காக தான் இந்த ஷர்ட் வாங்குனேன்" அப்படின்னு சொல்லி குடுக்க, அந்த ஷர்ட்ட ஹீரோ போட்டு பார்க்குறான். "நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு மடியில உட்கார வச்சுக்கிறான். இப்ப அவன் இப்படி உட்கார வச்சுட்டு, இவளயே குறு குறுன்னு பார்த்துட்டு இருக்க. "என்ன அப்படி பார்க்குற? நார்மலா நீ பார்க்கவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "உனக்காக பெல்ட் கூட வாங்கியிருக்கேன்" அப்படின்னு இவ சொல்ல, "அந்த பெல்ட்டையும் நீயே போட்டு விட்டா ரொம்ப நல்லா இருக்கும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "அதெல்லாம் முடியாது. நீ தான் போட்டுக்கணும்னு" ஹீரோயின் சொல்றா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு உட்கார வச்சுட்டு, "பெல்ட் வாங்கிட்டு வந்தது நீ தான். அப்ப நீ போட்டு விடாம, போட்டு விடுறதுக்கு இன்னொரு ஆளா வருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, "போதும் நிப்பாட்டு. இதுக்கு மேல எதுவும் வேண்டாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "ஏன் பயப்படுற? இதெல்லாம் நார்மலா நடக்கிற விஷயம் தானே" அப்படின்னு ஹீரோ ஒண்ணா ஸ்டே பண்ணலான்னு வர, "இல்ல, இல்ல அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இவ படுத்து தூங்கிட ஹீரோவும் அமைதியா விட்டுடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்கான். இப்ப இவங்க எல்லாம் இப்படி ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சரி பேசிட்டு இருங்க, வரேன்னு இந்த இடத்த விட்டு போக, இவனுங்க 2 பேரும் வந்து ஹீரோவ புடிச்சுக்கிறானுங்க. "ஏய் உண்மையாவே இந்த பொண்ணு தான் எங்களோட அண்ணியா? எல்லாமே ஓகே ஆயிடுச்சா? எப்ப கல்யாணம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கல்யாணத்துக்கு கண்டிப்பா உங்கள கூப்பிடுறேன்டா. ஆனா அதுக்குள்ள ஏதாவது சதி பண்ணி எங்க 2 பேரையும் பிரிச்சுடாதீங்கன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க எல்லாரும் எங்க வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லியிருப்பா இல்லையா? அந்த பொண்ணோட ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த பொண்ண பாக்குறதுக்காக போறான். இப்ப அந்த பொண்ண பாத்து, "உன் மனசுல உள்ள எல்லாமே கிளியர் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா" அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, "ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவன் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அந்த பொண்ணு உண்மையாவே ஹீரோவ ரொம்ப லவ் பண்ணியிருப்பா. இப்ப இந்த சைடு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கார்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "உண்மையாவே உங்களோட ஃபிரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆமா, எல்லாரும் நல்லவங்க தான். ஆனா என் அளவுக்கு நல்லவங்களான்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லி ஹீரோ, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "எதுக்காக தான் இப்படி கிஸ் பண்றியோ? என் உதடுல இருந்து ரத்தம் வருதா பாருன்னு" சொல்ல, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். "உனக்கு சாஃப்ட்டாவே கிஸ் பண்ண தெரியாதாடா? எப்போதுமே இப்படிதான் கிஸ் பண்ணிட்டு இருக்கன்னு" இவ புடிச்சு திட்டி விட, ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட கைய பிடிச்சு லைட்டா கிஸ் பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கம்பெனிக்கு தான் வந்திருக்கா. ஆக்சுவலா அவ வேலைய ரிசைன் பண்றதுக்காக தான் வந்திருக்கா. இப்ப அவ உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு பொண்ணு தான் நடந்து போறா. அந்த பொண்ண பார்த்த உடனே இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு, "ஏய் அங்க பாத்தியா? அந்த பொண்ண தான் புதுசா அசிஸ்டன்ட்டா எடுத்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அவ பாஸ் கூட ரொம்ப க்ளோஸா இருக்காளாம்" அப்படின்னு பேசிட்டு இருக்க. யார் எப்படி இருந்தா நமக்கு என்ன? நம்ம வேலைய மட்டும் பார்ப்போம்ன்னு ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவளோட பாஸ் தான் ஹீரோயின அவனோட கேபின்க்கு கூப்பிடுறான். இப்ப ஹீரோயின் வந்து, "சார் நான் என்னோட வேலைய விட்டுட்டு போகலான்னு இருக்கேன்னு" ரிசைனேஷன் லெட்டர் குடுக்க, "நீ லெட்டர்
குடுத்தா அத உடனே எல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. 2, 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்ல, எவ்வளவு நாள் ஆனாலும் பரவால்ல வெயிட் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, அந்த பொண்ணோட கையில நேத்து ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சான் இல்லையா? அந்த பேக் அந்த பொண்ணோட கையில இருக்கு. இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வந்து அவன் பக்கத்துல உட்காந்துட்டு, "உங்களோட செக்ரட்டரி பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. அவள ஏன் வேலைய விட்டு அனுப்பிச்சுட்டீங்க? அவள பயமுறுத்துற மாரி ஏதாவது பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. அதனால தான் அவள வேலைய விட்டு அனுப்பிச்சுட்டேன்" அப்படின்னு இந்த ஆளு சொல்ல, இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, அவளுக்கு ஒரு நல்ல படத்த கத்துக் குடுக்க வேணாமா? இவ்ளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிய வேணான்னு சொல்லியிருக்கா அப்படின்னு, இப்ப இந்த ஆளுக்கு ஏத்தி விட்டுட்டு இருக்க. "உண்மையாவே நீ சூப்பரா இருக்க பேபி" அப்படின்னு இவன பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு எதிரா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் நம்மளோட வேலைய பாத்துட்டு இருக்க. இந்த பொண்ணு வந்து என்ன சொல்றான்னா, "நீ, நான், பாஸ் நம்ம 3 பேரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். புதுசா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த இடத்த அரேஞ்ச் பண்றதுக்காக நீயும் வரணும்னு" சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் அந்த புது இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப அந்த இடத்துல இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "இங்கேயே வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அவ பாஸ் கூட உள்ள போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின அவளோட பாஸ் கூப்பிட்ட உடனே இவளும் அந்த இடத்துக்கு போறா. இவ பாஸ பாக்க போன உடனே இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட போன எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இந்த சைடு இந்த பாஸ் என்ன சொல்றான்னா, "புதுசா இந்த இடத்துல தான் இந்த கம்பெனிய ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். சோ இத கிளீன் பண்றதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு" சொல்ல, "ஆனா சார் கிளீன் பண்றதுக்கான எக்யூப்மென்ட் எதுவுமே இல்லையே" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்த கிளீன் பண்றதுக்கான தொடப்பம், கம்புன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து குடுக்குறா. "இந்தா தாராளமா இத கிளீன் பண்ணுன்னு" சொல்ல, 1/2 மணி நேரத்துல முடிச்சு வைக்கணும்னு அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த இடத்த கிளீன் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுறா. பார்த்தா நைட் ஆகிருது. இப்ப அவள பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, அந்த இடம் க்ளோஸ் பண்ணிருக்கு. எல்லாமே இவங்களோட வேல தான். இப்ப இவளால வெளிய கத்தவும் முடியல. சொல்றதுக்கு ஃபோனும் இல்ல. இப்ப அவள பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து போய் இருட்டுல அழுதுட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாக்குறான். கால் பண்ணி பார்த்தா அவளோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. இத பார்த்தோனே ஹீரோ பயந்து போயிட்டு, ஹீரோயினோட கம்பெனிக்கு ஓடி வந்து, "எங்க அவ?" அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட பேர சொல்லி கேட்டுட்டு இருக்க. "சார் இந்த இடத்துல யாருமே கிடையாது. அந்த பொண்ணு பாஸ் கூட மதியமே கிளம்பி போயிட்டா" அப்படின்னு இந்த ஆளு சொல்ல, "எங்க கிளம்பி போனாங்க?" அப்படின்னு ஹீரோ எல்லா டீட்டெயிலையும் கேட்டுட்டு, ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அந்த கால் அட்டெண்டே ஆக மாட்டேங்குது. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, அந்த பாஸுக்கு கால் பண்ணி, "அவள என்ன பண்ணன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவளா? அவள பத்தி எனக்கு எதுவும் தெரியாதே. நான் என்னோட லைஃப்ல பிஸியா இருக்கேன்ப்பா. ஃபோன வைன்னு" சொல்ல, "அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, உன்ன நான் உயிரோட விட மாட்டேன். நாளைக்கு நீ பொணமா தான் வெளிய வருவ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இந்த ஆளு ரொம்ப பயந்து போயிடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின எந்த இடத்துக்கு அந்த ஆளு கூட்டிட்டு போனான்றத விசாரிச்சு, அந்த பில்டிங்க்கு போய் தேடி பார்க்குறான். தேடி பார்த்தா, அந்த இடத்துல ஹீரோயின் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினுக்கு ஹீரோவ பார்த்த உடனே தான் உயிரே வந்த மாரி இருக்கு. இப்ப அவ ஓடி போய் கட்டி பிடிச்சுட்டு, "நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்" அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. ஹீரோக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம், "இனிமே எங்க போனாலும் எனக்கு லொகேஷன் அனுப்பிச்சுட்டு போ" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு, "பயப்படாத, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. நான் இருக்கிற வரைக்கும் இனிமே எதுவும் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அமைதியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "நான் சீக்கிரமே இந்த வேலைய விட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அந்த பாஸ் என்ன வேலைய விட்டு அனுப்புற மாரியே தெரியல. என்னோட ரிசைனேஷன் கூட அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "நீ கவலைப்படாத பேபி. நான் தான் கூட இருக்கேன்ல. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோவ தூங்க வச்சுட்டு இருக்க. 2 பேரும் ஒண்ணா தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்றான்னா, "எனக்கு ரொம்ப குளிருது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "குளிருதுன்னா என்ன கட்டி பிடிச்சுட்டு தூங்க வேண்டியதுதானே" அப்படின்னு இவன் கட்டி பிடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. இவ கண்ண முழிச்சு பார்க்க ஹீரோவ அந்த இடத்துல காணோம். எங்க போயிட்டான் இவன் அப்படின்னு யோசிச்சுட்டு இவ அழவே ஆரம்பிச்சிடுறா. பார்த்தா ஹீரோ கடைக்கு போய் இவளுக்காக திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர, ஹீரோவ பார்த்தோனே இவ ஓடி வந்து கட்டி பிடிச்சுட்டு, "என்ன விட்டு எங்க போன?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "திங்ஸ் வாங்குறதுக்காக தான் போனேன். அதுக்காக ஏன் அழுகுற?" அப்படின்னு ஹீரோ அவள சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் ஹீரோ வாங்கிட்டு வந்த பேக்க பார்க்குறா. "என்னது இது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உனக்காக தான் புது ஃபோன் வாங்கிட்டு வந்தேன். இந்த ஃபோன எப்பவுமே உன் கையிலேயே வச்சுக்க. எப்பவும் எனக்கு லொகேஷன் காட்டிட்டே இருக்குன்னு" சொல்ல, "ஏன் இப்படி பணத்த செலவு பண்ற? பணம் சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உனக்கே தெரியும்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "நீ கவலைப்படாத. எனக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் குழந்தைங்க பிறந்துருவாங்க. அப்புறம் குழந்தைங்கள பாத்துக்கணும், உன்ன பாத்துக்கணும். பணம்னு பார்த்தா நம்ம சந்தோஷம் போயிரும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரி எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? அத பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறே" அப்படின்னு சொல்லி இப்ப அவன் ஹீரோயின பிடிச்சு சோஃபால தள்ளி அவள கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ வெட்கப்பட்டுட்டு இந்த பக்கம் திரும்புறா. "மேடம் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்னு" சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா, "அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளுக்கு கிச்சு கிச்சு மூட்டிட்டு, "உண்மைய சொல்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு" ஹீரோயின் சொல்றா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு, "கம்பெனில உன்னோட திங்ஸ பத்தி கவலைப்படாத. நான் போய் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா ஹீரோயினோட கம்பெனிக்கு தான் போறான். இப்ப அவன் போயி அந்த பாஸோட டேபிள்ல மாஸா உட்கார்ந்துட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் இவனையே பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பாஸ் அந்த பொண்ணு கூட ஜோடி போட்டுட்டு ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கான். இவன் வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "நேத்து எதுக்காக அவள அந்த ஃபேக்டரியில வச்சு லாக் பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன பேசிட்டு இருக்க? நான் ஒண்ணும் லாக் பண்ணல. நேத்து விசிட் பண்றதுக்காக போனோம். உள்ள தெரியாத்தனமா மாட்டிக்கிட்டா போல. இதெல்லாம் சாதாரணமா நடக்கிற விஷயம் தான்" சொல்ல,
இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, ஆமாமா இது மாரி 2, 3 பேர் கூட மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, "உன் வாய மூடலன்னா உன் வாய இங்கேயே கிழிச்சிருவேன்டி" அப்படின்னு ஹீரோ அவள திட்டிட்டு, இப்ப அந்த ஆள்கிட்ட என்ன சொல்றேன்னா, "2 மாசமா என்னோட கேர்ள் ஃபிரெண்ட போட்டு டார்ச்சர் பண்றல, உன்ன சும்மா விட மாட்டேன்டா. இன்னொரு தடவ அவகிட்ட வாலாட்டுனா உன்னோட ப்ரமோஷன் கட் ஆகும். உன்ன பத்தி நியூஸ்ல போட்டு விட்டுருவேன்னு" அவன புடிச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு, ஹீரோவே போய் ஹீரோயினோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான்னா, "உன் பாஸ ஒரு வழி ஆக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இனிமே அவனால எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கப்புறம் நீ ஃப்ரீயா இருக்கலாம்" அப்படின்னு சொல்ல, "ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் ஃபிரெண்ட்ஸுங்க கிட்ட ஐடியா கேட்டுட்டு இருக்கான். "டேய் நான் என் ஆளுக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஐடியா குடுங்கடான்னு" சொல்ல, "இங்க பாரு தல, நீ எங்கள விட 1 வருஷம் சீனியரு. உங்களுக்கு எனக்கெல்லாம் செட் ஆகுது. நாங்கலாம் 2கே கிட்ஸ்ப்பா. நீ 90ஸ் கிட்ஸு. உனக்கு எனக்கெல்லாம் சுத்தமா செட் ஆவாது. உனக்கு என்ன தோணுதோ நீ அதையே பண்ணுன்னு" சொல்ல, "உன்கிட்ட ஐடியா கேட்டதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம்டான்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வரா. வந்து பாத்தா அந்த இடத்துல அங்க இங்கன்னு ரோஸ் இருக்கு. அந்த இடம் ஃபுல்லாவே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இப்ப அது எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள வந்தா, அந்த இடத்துல ஹீரோ இவளுக்காக டேபிள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அது எல்லாத்தையும் பார்த்து இவ சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்க. ஹீரோ வந்து இவள பின்னாடி கட்டி பிடிச்சுட்டு, "உனக்கு இது எல்லாமே புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ரொம்ப புடிச்சிருக்குன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. பார்க்க ரொமான்டிக்கா இருக்குல்ல. அதுக்காக தான் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கூட ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "நான் லவ்வர்ஸ் 2 பேரும் ஒண்ணா யூஸ் பண்ற மாரி பிரஷ், கப்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு" இவ ஒண்ணு ஒண்ணா எடுத்து காமிச்சிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்க. "நீ ஏன் தான் இப்படி கிஸ் பண்றியோ? திருந்தவே மாட்டியா? என்னால மூச்சு விட முடியல. அது மட்டும் இல்லாம என்ன நசுக்கி எடுத்துடுற. கொஞ்சம் சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணலாம்ல" அப்படின்னு இவ திட்டிட்டு இருக்க. "நெக்ஸ்ட் டைம் வேணா சாஃப்ட்டா ஹேண்டில் பண்றேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன்" அப்படின்னு இவ அவளோட ரூமுக்கு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு கிரீம் தடவிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ அரைகுறையா வந்து நிக்கிறான். "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னோட பாத்ரூம்ல ஷவர் ஒர்க் ஆகல. அதனால தான் நானும் இங்க குளிக்கலான்னு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "எனக்காக பெட்லயே வெயிட் பண்ணு. நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ கூட ஒண்ணா ஸ்டே பண்றதுக்காக புதுசா ட்ரெஸ், கிரீம்னு அது இதுன்னு போட்டுட்டு பெட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். "என்ன மேடம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நான் சும்மா தான் எப்போதும் போல ரெடி ஆனேன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ அவள கிஸ் பண்ணிட்டு, "இங்க நம்ம இருக்க போறதில்ல. என்னோட ரூமுக்கு போலாம்ன்னு" சொல்லி ஹீரோ அவள அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ இவள உட்கார வச்சுட்டு சட்டைய போட்டுட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, ஆஹா! இன்னைக்கு பையப்புல ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கானே! வாங்குன ரோஸ் எல்லாத்தையும் இங்க பீச்சு போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு இவ முழிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "நான் உன்ன சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்கு. எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தான் தெரியுமா? நம்ம நெறைய குழந்தைங்கள பெத்துக்கணும், ஹேப்பியா இருக்கணும்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. எனக்கும் அதே தான் ஆசை. ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய நம்ம 2 பேரும் வாழணும் அப்படின்னு இவ்ளோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, "கவலைப்படாத நான் சாஃப்ட்டா தான் நடந்துக்குவேன்" அப்படின்னு அவன் ஹீரோயின் கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்ப ஒண்ணா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின தூக்கிட்டு வந்து அவ கூட ஒண்ணா சேர்ந்து பிரஷ் பண்ணிட்டு 2 பேரும் ஒண்ணா குளிச்சுட்டு வெளிய வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்றான்னா, "டெய்லி மார்னிங் இந்த மாரி கிஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குமே" அப்படின்னு சொல்ல, இவளும் ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, "ஓகே பாய் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கால் பண்ணி, "ஏன்டா கார் ஷெட்டுக்கு வராம என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "டேய் நான் உன் அண்ணி கூட ரொம்ப பிஸியா இருக்கேன்டா. கொஞ்சமாவது எங்கள வாழ விடுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோன ஸ்பீக்கர்ல போட, "ஆமா, ஆமா இன்னைக்கு உங்க அண்ணா வரமாட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபோன கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப முக்கியம் என்னோட பாட்டி தான். என் பாட்டிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளு நீ தான். நீங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப முக்கியம். உங்க 2 பேருக்காக தான் நான் வாழ்றது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எனக்குன்னு யாரும் கிடையாது. எனக்குன்னு ஆனா இப்ப நீ இருக்க செங்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஃபேஸ் மாஸ்க் வச்சிருக்கேன். அந்த மாஸ்க்க போட்டுட்டா 2 பேரோட ஃபேஸும் ரொம்ப பிரைட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, இவ போய் எடுத்துட்டு வந்து ஹீரோக்கும் போட்டு விட்டுட்டு, இவளும் போட்டுட்டு இருக்க. இவனும் அது எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கான். இப்ப அந்த மாஸ்க்லாம் எடுத்ததுக்கு அப்புறம், ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இப்போ உன் ஃபேஸ் நல்லா இருக்கே" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, மாஸ்க் போட்டோனே ரொம்ப அழகாயிட்ட. சோ, நம்ம 2 பேரும் இன்னொரு தடவ அப்படின்னு சொல்லி, இவன் ஹீரோயின தூக்கிட்டு போய் அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு அவ வேலை பார்க்குற கம்பெனில இருந்து ஒரு பொண்ணு கால் பண்ணி, "ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம பாஸும் அந்த பொண்ணும் ஒண்ணா இருக்க வீடியோவ இன்டர்நெட்ல யாரோ போட்டு விட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாஸோட பொண்டாட்டி வேற அவர டைவர்ஸ் பண்ணிட்டாராம் இந்த விஷயம் தெரிஞ்சு. இத பத்தி நீ கேள்விப்பட்டியா இல்லையா? அவங்களோட ஃபோட்டோ தான் ஹாட் சர்ச்ல போயிட்டு இருக்குன்னு" இவ சொல்ல, இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. மேபி இது ஹீரோவோட வேலையா தான் இருக்கும்னு நானும் நெனைக்கிறேன். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்து ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்க, "எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாதுன்னு" ஹீரோ சொல்லிடுறான்.
இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரி நான் வேலைக்கு போறேன். பார்த்து பத்திரமா இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின வழி அனுப்பி வச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு வேலைக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோ வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம், அந்த இடத்துக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் வரா அப்படின்றதுக்காகவே பர்னிச்சர்லாம் வாங்கியிருப்பான் இல்லையா? அந்த பர்னிச்சர் கடையோட ஓனர் தான் வராரு. இப்ப அவர் வந்து இந்த லாஸ்ட்டா ஒரே ஒரு பர்னிச்சர் மட்டும் தான் அவர் விட்டுட்டாரு. அது ஸ்டாக் இல்லன்னு இப்ப தான் வர வச்சிருக்கேன். இத செங்க கிட்ட குடுத்துருங்கன்னு சொல்ல, லாஸ்ட் பர்னிச்சரா? அப்ப இதுல உள்ள பர்னிச்சர் எல்லாம் இப்ப வாங்குனதான்னு கேட்க, ஆமா இந்த டேட்ல வாங்குனாருன்னு ஹீரோயின் வர்றதுக்கு மொத நாள் உள்ள டேட்ட சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இந்த பர்னிச்சர்லாம் எதுக்காக நான் வரும்போது வாங்குனேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்ப, ஐயய்யோ! மொட்டை தலையன் எல்லாத்தையும் போட்டு விட்டானா? ஒருவேள நான் இவள பிளான் பண்ணி தான் லவ் பண்ணேன்னு நெனச்சுட்டு, என்ன விட்டு கோச்சுக்கிட்டு போயிட்டான்னா, நான் என்ன பண்றது? அப்படின்னு ஹீரோ வேகமா வீட்டுக்கு வந்து பார்த்தா, அந்த இடத்துல ஹீரோயின காணோம். இத பார்த்தோனே இவன் ரொம்ப பயந்து போயிடுறான். உண்மையாவே அவ கோச்சுக்கிட்டு போயிட்டாளா? அப்படின்னு இவன் ஹீரோயின தேடிட்டு வந்துட்டு இருக்க, அந்த இடத்துல அங்கிள் பாத்தீங்கன்னா, "என்னடா உன் ஆள தேடி வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா. அவள நீங்க பாத்தீங்களா?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். "அவ அந்த பக்கம் தான் போனா. என்னன்னு பாரு" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஹீரோயின தேடிக்கிட்டு ரொம்ப பரபரப்பா ஓடி வந்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின் கடைக்கு போயிட்டு வெளிய வரா. இப்ப அவ வந்து, "செங் என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ இவ்ளோ பார்த்த உடனே தான் அவனுக்கு உயிரே திரும்ப வந்த மாரி இருக்கு. இப்ப அவன் வேகமா ஓடி போயிட்டு ஹீரோயின கட்டிப்பிடிச்சுட்டு, "எதுக்காக நான் கால் பண்ணி ஃபோன் அட்டெண்ட் பண்ணாம இருந்தேன்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சாரிப்பா ஃபோன் சைலன்ட்ல இருந்ததுனால ஒண்ணும் தெரியல" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ என்ன விட்டு போயிட்டியா? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்" அப்படின்னு இவன் அழுதுட்டு இருக்க. "நான் எதுக்காக உன்ன விட்டு போக போறேன்? இப்படிலாம் நீ அழுகக்கூடாது. நான் உன்ன விட்டு எங்கேயும் போமாட்டேன். என் வாழ்க்கையே நீ தானே" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவ சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர, ஹீரோ அவள கட்டி பிடிச்சுக்கிறான். இப்ப ஹீரோ அவள கட்டி பிடிச்சுட்டு என்ன சொல்றான்னா, "ஆக்சுவலா நான் உன்ன பார்த்த அன்னைக்கே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அன்னைக்கு முடிவு பண்ணேன். நீ தான் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு. அதுக்கான முயற்சி தான் எல்லாமே. நான் உன்ன பிளான் பண்ணி கவுக்கணும்னு எதுவும் பண்ணல. உண்மையாவே நான் உன்ன மனசார காதலிச்சேன். உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, இந்த ஒரு விஷயம் தான் என்கிட்ட மறைச்சிட்டியா அப்படின்னு இவ கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். சரி, லவ் தானே, இதுல எந்த தப்பு கிடையாது. இதுக்கப்புறம் எந்த விஷயமும் மறைக்காம இருந்தா எனக்கு அதுவே போதும்ன்னு சொல்ல, கண்டிப்பா பொண்டாட்டி, இதுக்கப்புறம் எதுவுமே உன்கிட்ட மறைக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கு. இவளும் ஓகேன்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் ஒண்ணா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் சந்தோஷமா இப்படி வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். "எதுக்காக இங்க வந்திருக்கோம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் புதுசா வீடு வாங்கலாம்னு இருக்கேன். ஏன்னா நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன். நம்ம 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும்ல" அப்படின்னு சொல்ல, "இப்ப நம்ம இருக்கிற வீடே நல்லா தானே இருக்கு. அந்த வீட்லயே நம்ம சந்தோஷமா தானே இருக்கோம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, இருந்தாலும் கல்யாணம் குழந்தைன்னு வந்துட்டா, "இன்னொரு வீட்ல இருக்கிறது தான் நல்லது வா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு போய் புதுசா வீடு வாங்குறான். இப்ப அந்த வீடு வாங்குனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீ எனக்காக நெறைய பண்ற. ஆனா நான் பண்றதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது. உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வேற ரெடி பண்ணி வச்சிருந்தேன்" அப்படின்னு சொல்ல, "அது என்ன கிஃப்ட்ன்னு எனக்கு முன்னாடியே தெரியுமே" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவ ஹீரோக்காக அவளோட கையாலே ஸ்வெட்டர் பின்னியிருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஹீரோ கரெக்ட்டா சொல்ல, அத பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ என்ன எந்த அளவுக்கு காதலிக்கின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அது நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல" அப்படின்னு சொல்லி, இவன் ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் புதுசா வீடு வாங்குனதுக்கு அப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ற இடத்துக்கு தான் போறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் கையில ரிங்கோட வந்துட்டு இருக்க, ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு அவன் புதுசா வாங்குன வீட்டுக்கு தான் போறான். இப்ப அந்த வீட்டுக்கு போன உடனே, அந்த இடத்துல பனிக்காலமும் ஸ்டார்ட் ஆயிருது. இப்ப அந்த இடத்துல சூப்பரா பனி பெஞ்சுட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்மூத்தா நம்மளோட லைஃப் போகும்ன்னு சொல்லிட்டு இருக்க, இவளும் ஆமான்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.